வணக்கம் நண்பர்களே. இன்று நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய மருத்துவர் டாக்டர் ரமேஷ்குமார் அவர்கள் வேதாரண்யத்துல, நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யத்துல அரசு சித்த மருத்துவரா வந்து இருக்காங்க. இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, மாணவர்களுக்கான ஒரு நிகழ்ச்சி. அதாவது நீட் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு தேர்வினுடைய முடிவுகள் வந்து வெளிவந்து விட்டது. மாணவர்கள் வந்து மருத்துவம் சார்ந்த படிப்புகள் எம்பிபிஎஸ், பிடிஎஸ், பிஎஸ்எம்எஸ், பிஏஎம்எஸ் போன்ற, அதாவது ஆயுஷ் துறை படிப்புகள் சேர வந்து மிகவும் ஆர்வமா வந்து இருக்காங்க. சோ பேச்சுலர் ஆஃப் சித்தா மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் சர்ஜரி, பிஎஸ்எம்எஸ், சித்த மருத்துவ பட்ட படிப்பும் சித்த மருத்துவ பட்ட படிப்பை முடித்த பின்பு இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் பற்றியும், அந்த சித்த மருத்துவ படிப்பினுடைய அதை பற்றி தான் வந்து நம்ம இன்னைக்கு பேச போறோம். அதற்காக தான் நம்மளுடைய மருத்துவர் வந்து நம்ம இணைந்திருக்காரு. சோ மாணவர்களுக்காக நம்மிடத்தை இணைந்த மருத்துவர் அவர்களுக்கு மிகுந்த வணக்கத்தை கூறி நாம் அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம் டாக்டர். வணக்கம். வணக்கம், நன்றி டாக்டர். அதாவது வந்து பாத்தீங்கன்னா, இப்ப வந்து நீட் எக்ஸாம்ஸோட ரிசல்ட்ஸ் வந்து வெளியே வந்துடுச்சு. பசங்க எல்லாருமே வந்து தேர்வு முடிவுகள் வந்த பிறகு வந்து சித்த மருத்துவ படிப்பின் மேல வந்து ஆர்வம் அதிகமா செலுத்துறதை பார்க்க முடியுது. கோவிட்-19 சித்த மருத்துவம் வெற்றிகரமா வென்று கொண்டு வந்திருக்கின்ற இந்த சூழ்நிலையில எல்லாருடைய இதுவும் வந்து சித்த மருத்துவத்துல வந்து சேரணும் அப்படின்றதுதான். டாக்டர், ஃபர்ஸ்ட் இந்த சித்த மருத்துவம் அப்படின்னா என்ன, பிஎஸ்எம்எஸ் அப்படின்னா உங்களுடைய பார்வையில அது எப்படி டாக்டர் சொல்லலாம்? பிஎஸ்எம்எஸ் அப்படிங்கறத நீங்க சொல்லிட்டீங்க ஆல்ரெடி, பேச்சுலர் ஆஃப் சித்தா மெடிசன் சர்ஜரி அப்படிங்கிறது. இது வந்து இந்தியா லெவல்ல நிறைய பாரம்பரிய மருத்துவ முறைகள் இருக்கு. அதுல ஒண்ணு தமிழ்நாட்டில இருந்து தோன்றிய மருத்துவ முறையாக இருக்கக்கூடிய சித்த மருத்துவம் அப்படிங்கிறது முறையான பட்ட படிப்பாக, முன்னாடி பாரம்பரிய மருத்துவர்கள் அவங்களுடைய பணிகளை வாழையடி வாழையாக, அதாவது பரம்பரையாக ஒருத்தவங்க சொல்லி கொடுத்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. இது சிஸ்டமேட்டிக்கா ஒரு அகாடமிக் பர்பஸ்ல மாத்தப்பட்ட விஷயம் தான் பிஎஸ்எம்எஸ் அப்படிங்கிற டிகிரி. இன்னைக்கு ரேஞ்சில் பிஎஸ்எம்எஸ் டிகிரி தான் குவாலிஃபைடு ப்ராக்டிஸ் பண்ணி வெளில மக்களுக்கு சித்த மருத்துவ செல்வதற்கான ஒரு பட்டப்படிப்பு, முழுமையாக படிக்கக்கூடிய விஷயமா அந்த பிஎஸ்எம்எஸ் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி பிஎஸ்எம்எஸ் சேரக்கூடிய மருத்துவ விருப்பம் உள்ளவருடைய எண்ணிக்கை கொரோனா மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடியே கடந்த 10 ஆண்டுகள்லயே நம்மளுடைய மருத்துவடைய விருப்பத்தை பார்க்கும்போது கடந்த 10 ஆண்டுகள்ல மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதுல கொரோனா அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் பூஸ்டப் கொடுத்து இன்னும் மருத்துவர்கள் நோக்கிய பயணத்தை அதிகப்படுத்திருக்குன்னு சொல்லலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இன்னைக்கு தனியார் மருத்துவக் கல்லூரிகள் எண்ணிக்கை அதிகமாவதற்கான காரணம் இந்த அடிப்படையில தான். தனியார் மருத்துவக் கல்லூரிகளும் அதிகமாயிட்டு இருக்கு தேவையை பொறுத்து. இன்னும் சொல்ல, அதாவது வந்து பாத்தீங்கன்னா, இப்ப வந்து மாணவர்கள் வந்து தங்கள் வந்து சித்த மருத்துவம் அப்படின்ற பாட புத்தகத்துல எந்த மாதிரி இருக்கும்? பொதுவா எல்லாத்துடைய மெயின் பர்பஸ் வந்து நீட் எக்ஸாம் படிக்கிறது எம்பிபிஎஸ் தான். சரி, எனக்கு வந்து எம்பிபிஎஸ் சேரதுக்கு சற்றே மதிப்பெண் குறைவா இருக்குது, நான் வந்து இந்த சித்தா எடுக்கிறேன் அப்படின்ற இதுல வராங்க. சோ எம்பிபிஎஸ்க்கும் சித்தாக்கும் என்ன டிஃபரன்ஸ்? எம்பிபிஎஸ்ல படிக்கிற பாடத்திட்டங்கள் சித்த மருத்துவத்திலையும் அவங்க படிக்கிறாங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்டுக்கும் பெரிய வேரியேஷன்ஸ் அப்படின்னு ஒன்றும் கிடையாது. பாடத்திட்ட அடிப்படையில் ஒரே ஒரு வேரியேஷன் என்னன்னா, நவீன மருத்துவம் படிக்கக்கூடிய எம்பிபிஎஸ் மாணவர்கள் அவங்களுடைய ஃபார்மகாலஜியை படிப்பாங்க. நம்ம படிக்கும் போது நம்ம சித்த ஃபார்மகாலஜி அல்லது குணப்பாடம் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் படிப்போம். நவீன மருத்துவத்தில் படிக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும், அதாவது அனாட்டமியோ, பிசியாலஜியோ, பயோகெமிஸ்ட்ரி ஆர் பெத்தாலஜி, வாட் எவர் இட் இஸ், எல்லா விஷயங்களும் சித்த மருத்துவ மாணவர்களும் படிக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு குறைஞ்சபட்சமாக எதுவுமே கிடையாது. சொல்லப்போனா எல்லாமே சித்த மருத்துவ மாணவர்கள் பயிலக்கூடிய மாணவர்கள் அனைத்து விஷயங்களும் தெரிந்து கொண்டுதான் வெளில வராங்க. அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதனால இவங்களும் நாலேஜ்ஃபுல்லா தான் வருவாங்க. தற்சமயத்துல சித்த மருத்துவத்தின் மீதான நம்பிக்கை அதிகமாகிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம பாரம்பரிய மருத்துவத்தினுடைய வெற்றி நிறைய இடங்கள்ல இந்த இடத்துல பதியப்பட்டிருக்கிறது. எக்ஸ்பிரஷன் அதே மாதிரி இப்ப ரீசெண்டா 2020 கோவிட்-19 பாதிப்புல இருந்து மீண்டவர்கள் அப்படிங்கிறது சித்த மருத்துவத்துல ரொம்ப அதிகமாக இருப்பதன் காரணமாக சித்த மருத்துவத்தின் மீதான நம்பிக்கை பொதுமக்களிடத்தும் மாணவர்களிடமும் நம்பிக்கை அதிகமாகிறது அப்படிங்கிறது நடந்திருக்கு. சிறப்பா விளக்கம் அளித்தீங்க டாக்டர். அதாவது நீங்க சொன்னது போல மாணவர்களுக்கு இது நம்பிக்கை அளிக்கக்கூடிய விளக்கமாக வந்து இருக்கும். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, ஸ்கோப் அப்படின்றது, அதாவது சித்த மருத்துவம் படித்து முடித்த பின் நான் என்ன செய்வது? நீங்கள் ஒரு அரசு மருத்துவராக இருக்கிறீங்க. சோ ஒரு அரசு மருத்துவமனைகள்ல சித்த மருத்துவத்திற்கு இடம் உள்ளதா? சோ அங்க அந்த சேலரி வந்து பொதுவா பாக்குறாங்க. அதாவது மாணவர்கள் படிச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க வீட்டுல கேட்கறது, என்னப்பா இதுக்கு சேலரி எவ்வளவு வரும் அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்கறாங்க. சோ அதனால இந்த கேள்வி நான் முன்வைக்கிறேன். சோ ஒரு அரசு மருத்துவரா அதை பத்தி நீங்க கொஞ்சம் விளக்கம் அளிங்க டாக்டர். உண்மை. அது ஆக்சுவலா வந்து
நம்ம எல்லாருமே தெரிஞ்சோ தெரியாமலோ வேலை வாய்ப்புக்காக தான் படிக்க ஆரம்பிக்கிறோம். கல்விங்கிறது வேலை வாய்ப்பா மாற்றப்பட்டிருக்கிறது. கல்வி அறிவுங்கிற தளத்தை தாண்டி வேலை வாய்ப்புங்கிற தளத்தை தாண்டி போயிடுச்சு. ஸோ அதனால ஸ்கோப் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப எளிதான கேள்வியா வருது. அதே சமயத்துல ரீசெண்ட் ஒரு 5 to 10 years வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டும் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே போயிட்டு இருக்கு. வேலை இல்லாதவங்களோட எண்ணிக்கை அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு. ஸோ அதனால இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப வெகு சாதாரணமா வரக்கூடிய விஷயம்தான். நாங்க அரசு மருத்துவராக இருக்கும்போது எங்களிடம் வரக்கூடிய நோயாளுடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டு இருக்கு. இன்னைக்கு சூழ்நிலையில நீங்க MBBS படிச்சா கூட வேலை கிடைக்குமாங்கிறது எந்த அசூரன்ஸும் கிடையாது. ஓப்பனா சொல்ல போனா, அதாவது படிச்சுட்டு உங்களுடைய தனித்திறமை எந்த துறையில இருந்தாலும் கன்ஃபார்மா வேலை கிடைக்கும். அப்படி பட்சத்துல அரசு துறைகள்ல சித்த மருத்துவத்துல நிறைய பணிகள் இருக்கு, பணிகள் இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்னொரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் பாயிண்டா பாத்தீங்கன்னா, ஒரு படிச்சு முடிச்சு வெளில வரக்கூடிய மருத்துவ மாணவர்கள், வேலை பெறக்கூடிய மாணவர்கள் ரேஷியோ பார்த்தா மற்ற துறைகளை ஒப்பிடும் பட்சத்தில் சித்த மருத்துவத்துல கொஞ்சம் அதிகமா தான் இருக்குன்னு அர்த்தம். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பிஎஸ்சி எனி ஆர்ட்ஸ் காலேஜஸ் கோர்ஸை கம்பேர் பண்ணும் போதோ, ஒரு MBBS கம்பேர் பண்ணும் போதோ, சித்த மருத்துவத்துல படிச்சு வெளில வரக்கூடிய மருத்துவ மாணவர்கள்ல வேலை பெறக்கூடிய மாணவர்கள் விகிதம் அப்படிங்கிறது அதிகமா தான் இருக்கு. ஸோ அதனால வந்து நம்ம வேலை வாய்ப்பு அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப கவலைப்படமா வேண்டியது அவசியமே கிடையாது. தைரியமா படிக்கலாம். இது ப்ரொஃபஷனல் கோர்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்படிங்கிறது நம்ம செல்ஃபா ஒரு சேவையை, ஒரு பணியை நம்ம பொதுமக்களுக்காக செய்ய போறோம். ஸோ அதனால இந்த வேலை வாய்ப்பு அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்புகள் சிறப்பாகவே இருக்கு. என்ன மாதிரி வேலை வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு மருத்துவமனைகள்ல உதவி மருத்துவ அலுவலர், அது ரிசர்ச் சைட்ல ரிசர்ச் ஆஃபீஸர் போஸ்ட் இருக்கு. அதுக்கடுத்து அகாடமிக் சைட்ல காலேஜஸ் லெவல்ல ப்ரொஃபஸர்ஸ், லெக்சரர்ஸ் போஸ்ட் எல்லாம் இருக்கு. அரசு பணிகளை பொறுத்த வரைக்கும் நவீன மருத்துவம், அதாவது MBBS படிப்பு படிச்சு வரக்கூடியவர்களுக்கு வழங்கக்கூடிய ஊதியமும் சித்த மருத்துவர்களுக்கு வழங்கக்கூடிய ஊதியம் எந்த வேறுபாடும் கிடையாது. 2 பேரும் சமமாக அரசை பொறுத்த வரைக்கும் பாவிக்கப்படுவார்கள். ஸோ அதனால அந்த விஷயங்களை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா ஒரு விஷயம் தெளிவா சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல, நீங்க படிச்சுட்டா மட்டும் வேலை கிடைக்குங்கிற அந்த ஒரு அஜெண்டா வச்சுக்கிட்டு நீங்க எந்த படிப்பையும் சூஸ் பண்ணாதீங்க. சித்த மருத்துவம் மட்டும் சொல்ல எந்த படிப்புமே சூஸ் பண்ண வேண்டாம். நீங்க உங்களுடைய தனித்திறமையோடு நீங்க இருக்கும் பட்சத்தில் எவ்வளவு பெரிய படிப்பா இருந்தாலும் எளிமையாக நீங்க வாழ்க்கையில அந்த துறையில வளர்ச்சி அடைய முடியும், வெற்றி அடையும். அருமையா டாக்டர், தன்னம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு விளக்கமாக வந்து நீங்கள் உங்களுடைய விளக்கம் வந்து இருந்தது. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, பட்ட மேற்படிப்புகள், அதாவது இளங்கலை சித்த மருத்துவ பட்ட படிப்பை முடித்ததுக்கு பிறகு அந்த பட்ட மேற்படிப்பு இருக்குங்களா? இப்ப MBBSல வந்து MD இருக்க மாதிரி சித்த மருத்துவத்துல இருக்கா? அதை பற்றி சொல்லுங்க, எங்கெங்க அதெல்லாம் படிக்கலாம்? ஆக்சுவலா அது மேற்படிப்பு அப்படிங்கிறது MD அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் ஆக்சுவலா இருக்கு. அதுல மொத்தம் ஒரு 8 பிரிவுகள் இப்போ தற்சமயம் சென்னை பாளையங்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரிகளிலும் தாம்பரத்துல இருக்க தேசிய சித்த மருத்துவ நிறுவனத்திலும் உயர்நிலை படிப்புகள் இருக்கு. அதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்கு. இந்த படிப்புகள் வந்து ஒவ்வொரு ஸ்பெஷலைசேஷன், எக்ஸாம்பிள் ஒரு குணப்பாடம், அதாவது மருந்துகள், தாவரங்கள் மற்றும் அந்த மருந்துகளை பத்தி தெரிஞ்சுக்கிறது, பொது மருத்துவம் இருக்கு, பீடியாட்ரிஸ் அதாவது குழந்தை மருத்துவம் இருக்கு, நஞ்சு நூல் இருக்கு, நோயை எப்படி கணிக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கு, யோகா மருத்துவம் இருக்கு. இப்படி நிறைய மேல் படிப்பு அப்படிங்கிறது மொத்தம் ஒரு 8 துறைகள் இருக்கு. ஸோ அதனால நம்ம மேற்படிப்புங்கிறது எப்படி MBBSல இருக்கோ அதே அளவுக்கான ஈக்குவல் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் நம்ம சித்த மருத்துவத்திலையும் இருக்கு. அடுத்து PG டிப்ளமோ வர்றதுக்கான வாய்ப்புகளும் மத்திய அரசும் மாநில அரசும் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ படிச்சு முடிச்சோடனே நீங்க வேலை வாய்ப்புகள் அப்படின்னு ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்துல 2 கேட்டகரியா பிரிக்க முடியும், இல்ல 3 கேட்டகரியோட நம்ம பிரிக்க முடியும். ஒன்று அரசு சார்ந்த பணிகள்னு ஒன்று பிரிக்கலாம், இல்ல தனியார் துறை சார்ந்த பணிகள் அப்படின்னு பிரிக்கலாம். 3வது தனியா நம்ம செல்ஃப் பிராக்டிஸ் பண்றது, நம்ம படிச்சதே பிராக்டிஸ் அப்படியே பண்றது. இந்த 3 விஷயங்கள்லயும் பணிகள் நிறைய இடங்கள் இருக்கதான் செய்யும். சிறப்பு டாக்டர், அருமையா வந்து விளக்கம் அளித்தீங்க. சித்த மருத்துவம் குறித்த புரிதல் வந்து அவங்களுக்கு மக்களுக்கு வந்து கண்டிப்பா இதனால வந்து கிடைக்கும். இன்னொன்னு வந்து மாணவர்கள்ட்ட இருக்கக்கூடிய இன்னொரு குழப்பம் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம சித்தா படிக்கிறோம், படிச்சுட்டு ரெகக்னைசேஷன் இருக்குமா, பிரைவேட் பிராக்டிஸ் பண்ண முடியுமா, அந்த மாதிரி 1000 குழப்பங்கள் வந்து இருக்கு. அதை பற்றி என்ன சொல்றீங்க டாக்டர்? அதாவது இந்த குழப்பம் வருவது இயற்கையான ஒரு விஷயம் தான் பொதுமக்களுக்கு, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும். ஆக்சுவலா இன்னைக்கு ஓப்பனா சொல்ல போனா பாரம்பரிய மருத்துவர்கள் மருத்துவம் மீதான நம்பிக்கை அப்படிங்கிறது உலக அளவில் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கு. அதுவும் இந்தியா போன்ற நாடுகள்லையும் 2ஆம் தர நாடுகள்லையும் ரொம்ப அதிகமா இன்க்ரீஸ் ஆகிட்டு தான்.
ஸோ இன்னைக்கு நீங்க படிக்கும் போதே கவனிச்சிருக்கலாம், படிக்கக்கூடிய மருத்துவர்களிடமே நிறைய பேர் டவுட் கேட்கறது, ப்ராக்டிஸ்ல வந்து படிச்சுக்கிட்டு இருக்க மருத்துவர்களிடையே, அதாவது இளநிலை படிச்சுட்டு இருக்கும்போது நிறைய டவுட் கேட்கிற அளவுக்கான அவேர்னஸ் பொதுமக்கள்ல, இன்னும் சொல்ல போனா கிராமங்கள் லெவல்லயே அவேர்னஸ் ரொம்ப அதிகமா வந்துருச்சு. ஏன்னா மக்கள் வந்து அந்த பாரம்பரிய மருத்துவத்தின் மீதான நம்பிக்கை அப்படிங்கிறது பல்வேறு காலங்கள்ல நம்ம சிக்கன் குனியா, டெங்கு, இப்ப வரக்கூடிய கொரோனா வைரஸ் போன்றவைகள்ல பல வெற்றி கதைகளை நம்ம வந்து வச்சிருக்கோம். சொல்லப்போனா அறிவியல் பூர்வமாக நிரூபிச்சு கொண்டிருக்கோம். ஸோ படித்தவர்கள் மட்டும் இல்லாமல் படிக்காத ஒரு மட்டத்திலும் இந்த விஷயங்கள் போய் சென்றடையும் பட்சத்துல அவங்க மருத்துவத்தின் மீதான நம்பிக்கை அதிகமா இருக்கிற காரணத்தினால நம்ம தைரியமா நீங்க பிராக்டிஸ் பண்ண முடியும். பெற்றோர்களோ இல்ல மருத்துவ படித்துக் கொண்டிருக்கிற மாணவர்களோ இல்ல வரக்கூடிய மாணவர்களோ இதை பத்தி குழப்பங்கள் தேவையில்லை. நீங்க தெளிவா சப்ஜெக்டை ஒழுங்கா உள்வாங்கி முழுமையா படிச்சீங்கன்னா உங்களை தேடி வரக்கூடிய மருத்துவர் இன்னைக்கு, அதாவது ஒன்லி நகரத்துல மட்டும்தான் தேவை கிடையாது, கிராமங்கள் லெவல்லையுமே இன்னைக்கு எத்தனையோ நண்பர்களும் இல்ல மூத்த மருத்துவர்களும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நல்லா சக்சஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ப்ராக்டிஸோட சேர்ந்து மருந்து ப்ரிப்பரேஷன் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேர் எடுத்துக்கிட்டா சொல்ல முடியும். நிறைய மருத்துவர்கள் இன்னைக்கு இருக்காங்க. ஸோ அதனால கவலைப்பட வேண்டிய அவசியமே இந்த தேவையே இந்த கிடையாது இந்த இடத்துல. அருமை டாக்டர், சிறப்பா வந்து விளக்கம் அளித்தீங்க. ஒரு அரசு மருத்துவரா வந்து நீங்க இருக்கீங்க. சோ வந்து ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் நீங்க வந்து இருந்திருப்பீங்க அரசு மருத்துவ சேவையில. நோயாளர்கள் வருகை வந்து எப்படி இருக்கு டாக்டர்? அந்த அப்போ கம்பேர் பண்ணும்போது இப்ப நோயாளர்கள் வருகை அதிகமா இருக்கா? சித்த மருத்துவத்தை நோக்கி மக்கள் அதிகமா வர ஆரம்பிச்சிருக்காங்களா டாக்டர்? நிச்சயமா வருகை ரொம்ப அதிகமா இருக்கு, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. நான் பணியில இருந்து ஒரு 4 ஆண்டுகள் கடந்து விட்டது. பேஷண்ட் வரக்கூடிய நம்பர் வந்து கன்ஃபார்மா இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போயிட்டு இருக்கு. அதாவது அந்த ஒரு பேஷண்ட் சரி பண்ணது பிறகு அடுத்த ஒரு பேஷண்ட் அவங்களே ரெஃபர் பண்ணி அங்கேருந்து வரக்கூடிய நோயாளி எண்ணிக்கை அதிகமாயிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம நம்ம சக மருத்துவர்கள், நம்ம துறை சார்ந்து இல்லாம நவீன மருத்துவர்களோ மற்ற துறை மருத்துவர்களோ இல்ல மற்ற நம் மருத்துவத்துறை சாராத மற்ற அரசு பணியை சார்ந்தவர்களோ நம்மளுக்கு நிறைய கேஸ் ரெஃபர் பண்ற அளவுக்கு, ஏன்னா அவங்க சொன்னா ஒருத்தர் கேட்கிற அளவுக்கு இருக்கும்போது அவங்களே சொல்லும் போது மருத்துவர்களுக்கு அத பொதுமக்களுக்கு இன்னும் நம்பிக்கை அதிகமா வருது. நிறைய கேசஸ் வந்து நம்மளுக்கு சொல்ல போனா ஃப்ளோ அதிகமா நிச்சயமா இருக்கு, அந்த எந்த டவுட்டுமே கிடையாது. அது இப்போ பணியிடங்கள்லாம் மேக்சிமம் காலியா இல்ல, மேக்சிமம் எல்லா இடங்களும் ஃபில் பண்ணிடுச்சு. அரசு மேக்சிமம் இடங்கள் ஃபில் பண்ணிட்டதுனால மேக்சிமம் பிளேசஸ்ல ஒரு பிளாக்கு ஒரு கன்ஃபார்மா ஒரு சித்தா பிளாக் இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்துல மருத்துவோட எண்ணிக்கை அதிகமா இருக்கிறதுனால பேஷண்ட்ஸ் மீதான, அதாவது மருத்துவத்தின் மீதான பொதுமக்கள் நம்பிக்கை ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கிறது எந்த சந்தேகமும் கிடையாது தேசத்துக்கு. இதை நீங்க வந்து மருத்துவர்கள் எஸ்பெஷலி இளம் மருத்துவர்கள் இதை புரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு இதை போய் சேர்ந்துருக்கா என்னன்னு தெரியல. இதோட இன்னும் சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா தேசிய சித்த மருத்துவத்துல இன்னைக்கு வரக்கூடிய நோயாளி இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், குறைஞ்சபட்சமா 2000-3000 கேஸ் பர் டே. ஈவன் அலோபதி கூட அவ்வளவு வருமானம் எனக்கு சொல்ல தெரியல, அந்த அளவு கேசஸ் வந்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா சித்த மருத்துவத்தின் மீதான நம்பிக்கை ரொம்ப 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 அதிகமாயிருக்கு. அருமை டாக்டர், சிறப்பா வந்து விளக்கம் அளித்தீங்க. உங்களுடைய விளக்கம் வந்து உண்மையிலுமே நம்பிக்கை விதைப்பது போல் தான் உள்ளது. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா எத்தனை அரசு கல்லூரிகள் இருக்கு, எத்தனை இடங்கள் இருக்கு, அதை பற்றி ஒரு சிறு விளக்கம் டாக்டர். இப்போ பொறுத்த வரைக்கும் அரசை பொறுத்த வரைக்கும் 2 அரசு மருத்துவக் கல்லூரிகள், சித்த மருத்துவக் கல்லூரிகள் இருக்கு. சென்னை மற்றும் பாளையங்கோட்டையில ஒரு 150 சீட், சென்னையில ஒரு 50 சீட், பாளையங்கோட்டையில ஒரு 100 சீட் இருக்கு. அது இல்லாம தனியார் மருத்துவக் கல்லூரிகள் எண்ணிக்கை அதிகமாயிட்டு தான் இருக்கு. இப்போ தற்சமயம் 9 மருத்துவக் கல்லூரிகள் இப்போது இருக்கு. அதுல ஒரு 200-300 சீட் அங்க நியர்பை இருக்கு. ஸோ வருஷத்துக்கு ஒரு நியர்லி 400 பீப்புள் வந்து படிக்கிற அளவுக்கான வாய்ப்புகள் தமிழ்நாடு அரசு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. இன் ஃபியூச்சர்ஸும் நிறைய காலேஜ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது எதை மீன் பண்ணுதுன்னா சித்த மருத்துவத்தின் நம்பிக்கை அதிகமா இருக்குங்கிறத இந்த ஒரு இண்டிகேட்டர்ஸ் வச்சு நம்ம தெரிஞ்சுக்க முடியும் கன்ஃபார்ம். உண்மையுமே டாக்டர் அருமையா வந்து இருக்கு. அதாவது எல்லாமே வந்து சிறப்பா வந்து சென்று கொண்டிருக்கின்றது. மாணவர்களுக்கு வந்து இந்த காணொலியை பார்த்ததுக்கு பிறகு வந்து சித்த மருத்துவம் எடுக்கலாம் அப்படின்ற நம்பிக்கை வந்திருக்கும். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பல்கலைக்கழகம், அதாவது எம்பிபிஎஸ், அதாவது இந்த அலோபதிக்கு வந்து எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் போல சித்த மருத்துவம் எந்த பல்கலைக்கழகம் கீழே வருது? சித்த மருத்துவம் யாருடைய கண்ட்ரோல் கீழே வருது டாக்டர்? இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தான் கிண்டியில இருக்கு. அதோட கண்ட்ரோல் தான் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மருத்துவம் சார்ந்த விஷயங்களும் அவங்க கண்ட்ரோலா வருது. ஸோ அந்த எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கீழே தான் நம்ம சித்த மருத்துவ துறையும் நம்மளுக்கு அது கீழே அகாடமிக் பர்பசஸ் எல்லாம் அதுலதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்தியா லெவல்லையே மெடிக்கல் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறதுல பெஸ்ட் யூனிவர்சிட்டி அது ஒண்ணு இருக்கு. ஸோ அதனால நம்முடைய ஸ்டாண்டர்ட் அதனால ரொம்பவே அதிகமா இருக்குன்னு கூட சொல்ல முடியும். ஸோ அதனால அந்த விஷயங்களை பத்தி பயமே வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட் யூனிவர்சிட்டி கீழே தான் படிச்சுட்டு இருக்கோம். தரமான கல்வியை தான் மத்திய மாநில அரசுகள் வழங்கிட்டு இருக்கு. தைரியமா நீங்க படிப்பதை
படிக்கிறதுக்கு நீங்க யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாதுன்னு கூட சொல்லலாம். அதாவது சித்த மருத்துவம் டாக்டர் வந்து பாத்தீங்கன்னா